வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அல்லது எங்களை ஃபாலோ பண்ணணும்னா டெலகிராம் லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட்ஸ் அதில் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். அண்ட் சார்ட்ஸ் ஏதாவது முக்கியமான டைமில் நாங்கள் அதில் டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீக்கான மார்க்கெட் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே மார்க்கெட் யூஎஸ் ஹாலிடேயில் இருக்குது. ஓகே. ஸோ டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பரர் ஸ்டேட் இருக்குது. அண்ட் வெனஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டியூரபிள் குட்ஸ் இருக்குது. நான் யூஎஸ் நியூஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறேன். தென் அதுக்கப்புறம் மற்ற கரன்சியோட நியூஸஸ் சொல்கிறேன். வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸஸ். அதுக்கப்புறம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் தான், ஃபைனல் கிடையாது. அட்வான்ஸ் ஜிடிபியும் அதுக்கப்புறம் பிசியும் இருக்குது. ஸோ இது மாட்ரேட்டாக அந்த நியூஸ் ஷட்டவுன் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய இம்பேக்ட்ஸ் கொடுக்குமா அப்படின்னா அவ்வளோ இருக்காது. ஸோ நமக்கு வியாழக்கிழமை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதிகமான டேட்டா பேஸ் பண்ணி நியூஸ் நல்ல வாலட்டைல் நடக்கிறது நமக்கு இந்த எஃப்எம்சி மீட்டிங் மினிட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதும், அது தாண்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமில் வரும்போது வியாழக்கிழமை தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் டேவாக இருக்கணும். ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா பெருசாக இந்த ஜிடிபியும் பிசியும் வரும். பட் அந்த டேட்டா ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத டேட்டாவாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ரைட். இதை தாண்டி நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேடும் மண்டே மார்க்கெட் ஹாலிடே. அதுக்கப்புறம் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா நமக்கு பவுண்டுடைய நியூஸும் அதுக்கப்புறம் கேடுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் புதன்கிழமை நியூசிலாண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்டு பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படிங்கிறது இருக்குது. வியாழக்கிழமை நமக்கு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரைடே ரொம்ப ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூசிலாண்ட் உடைய சென்ட்ரல் பேங்க்குடைய ஸ்பீச்சும், அதை தொடர்ந்து யூரோப்புடைய சென்ட்ரல் பேங்க்குடைய ஸ்பீச் இருக்குது. அதுக்கப்புறம் மதியம் பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் பவுண்டு இதிலெல்லாம் நமக்கு ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ இருக்குது. ஸோ ஃப்ரைடே ஓரளவு மற்ற கரன்சிக்கு நல்லா இருக்குது. புதன்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை கரன்சிஸ்க்கான நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் மார்க்கெட் இருக்கும். பட் யூஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வியாழன். அது தொடர்ச்சியாக வெள்ளியில் நடக்கலாம். பட் வியாழக்கிழமை தான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிடேஸ் அதெல்லாம் இருக்கும். மார்க்கெட் மூவ்மெண்ட் கோல்டில் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் லேசினஸ் இருக்கும் கரன்சியில். பட் செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் நமக்கு கரன்சி நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் நல்ல ஒரு வாலட்டைல் நடக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது அதுக்குள்ளே தான் இருக்குது. பட் இன்னொரு ஒன் மோர் ஃபால் மார்க்கெட்டில் கொடுக்கலாமா? சான்சஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ரைஸ் ஆனால் எனி செல் செட்டப் செல் போக ட்ரை பண்ணணும். இங்கேருந்து கொஞ்சம் ரைஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் செல் செட்டப் கிடைச்சா நம்ம செல்குள்ளே போக ட்ரை பண்ணலாம். தென் இது அது இதை பிரேக் பண்ணுமா, இந்த லோவை பிரேக் பண்ணுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது பிரேக் பண்ணாமையும் சப்போர்ட் எடுக்கலாம். அப்போ இந்த வீக்கான ஃப்ளோ எப்படி இருக்கும் டாலர் இண்டெக்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டவுன் சைடில் இருக்கிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்கும். அப்சைடு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் வேணால் நமக்கு மார்க்கெட் அப்சைடுக்கு போக வாய்ப்பு இருக்கும். இந்த லோவை பிரேக் பண்ணலாம் வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இங்கே ரிஜெக்ஷன் ஃபேஸில் இருந்தாலும் மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகலை. ஓகே. ஸோ அதனால ஒரு செல் செட்டப், எனி செல் செட்டப் இந்த வீக் நமக்கு டாலரில் கிடைக்கிது, யூஎஸ் பேஸில் கிடைக்குதுன்னா நம்ம செல் போகலாம். இப்போ பேஸ் கரன்சிஸாக இருக்கும்போது செல் போகலாம். கவுண்டர் கரன்சிஸாக இருக்கும்போது அதோடைய ஆப்போசிட் கரன்சிக்கு நம்ம பை போகிறது தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நமக்கு ஒருவேளை பை லைட்டாக அப்படி மார்க்கெட் மேலே போனால், ஓகே, ஸோ போய் இந்த ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணாலோ அல்லது கொஞ்சம் மேலே போனாலோ இதை விட இங்கே நடக்கிற செல்லுக்கு நமக்கு நல்ல பவர்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்ம் பையாக இருக்கும், கொஞ்சம் லாங் செல்லிங்காக இருக்கும். அந்த செல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இங்கே ஒரு நல்ல பை இருக்கும். அப்போ ரேலிஸ் நல்லா இருக்கும். ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட்டில் நமக்கு அந்த செல்லில் தான் இப்போ நம்ம பெரிய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதனால் செல் சைட் பாருங்கள். நெக்ஸ்ட் யூஎஸ்டி. ஸோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜான்வரியிலேருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பூம், இங்கேருந்து அப்சைட் ரேலியில் இருக்கிற மார்க்கெட் இன்னும் ஒன் மோர் ஹை கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஐ மீன் கரெக்ஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே மார்க்கெட் வரும். ஓகே. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே
ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட். அதுக்கு மார்க்கெட் இன்னொரு ஒன் மோர் ஹை போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம். மேலே போயிட்டு எனி செல் செட்டப் வரும்போது நம்ம செல் பண்ணோம். அதனால் ப்ரைஸ் வந்து இந்த வீக் வந்து கொஞ்சம் கீழே வருது. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தாலும் யூ கேன் கோ ஃபார் பை செட்டப். இந்த பை எடுக்க ட்ரை பண்ணுங்கள், செல் கிடையாது. ஓகே, ஷார்ட் டேர்மாக இருக்கும் செல், ரொம்ப ஷார்ட் டேர்மாக இருக்கும். அந்த செல் எடுக்க வேணாம், பையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பை வந்து நமக்கு இந்த ஹையை ப்ரீச் பண்ணுற அளவும் கிடைக்கலாம், அல்லது ஈக்குவலைஸ்டாக இந்த ஹை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த வீக் நம்ம வந்து EURUSDயில் அதிகப்படியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சைடு வந்து பை சைடாக இருக்கிறது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பவுண்ட் USD. பவுண்ட் USD பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து அந்த ரேலியில் தான் அந்த டாப்பர் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பவுண்டு வந்து நமக்கு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே இருக்குது அண்ட் வெனஸ்டே இருக்குது. 2 நாளுமே வந்து பவுண்டுக்கு மேலே தான் நியூஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கீழே வரும். இந்த லோவை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுற மாதிரி காட்டும். பட் ஆனால் மார்க்கெட் புல்லிஷ்க்கு போக வாய்ப்பு இருக்கும். ஸோ பை அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் செல் எடுக்கிறேன், நான் ரொம்ப ரொம்ப குட்டி ஷார்ட் டேர்மே நான் எடுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அதில், அவ்வளோதான். ஸோ ஆஸ்திரேலியா USD பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த டாப்பர் போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ரிஜெக்ஷன் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். ஒரு 4 ஹவர் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் திருப்பி வந்து இங்கேயே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ப்ரைஸ் ஒன் மோர் கொடுத்துட்டு இங்கே வந்து மார்க்கெட் நடக்கும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கே வரும்போது நீங்கள் வந்து ஒரு இங்கே வந்து டைரெக்டாக மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா ஒரு பை எடுங்க. ஸோ இங்கே போய் ரீச் ஆகும்போது தான் நம்ம செல் செட்டப் கிடைச்சா செல் போகலாம், அது ஃபாலுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் அப்படி போயிட்டு கீழே வரும்போது ஒரு பை செட்டப் கிடைச்சா பை எடுங்க. அந்த பை போய் இங்கே ரீச் ஆகி மார்க்கெட்டில் நிற்கும். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து வியாழக்கிழமை மட்டும்தான் நியூஸ் இருக்குது, மற்ற நாள் ஒரு மைல் நியூஸ் தான். அதனால் அது ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. லெக் அப்படிங்கிறது வந்து கீழே கொஞ்சம் வந்தால் கூட ஒரு ஒன் மோர் ஹைக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருக்கிற கரன்சிலே வந்து ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து USD. நியூசிலாந்து USDலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே செட்டப் போனோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை போய் மீட் பண்ண போகிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஜூன்லேருந்து அந்த ட்ராப்பை பார்த்தோம். இங்கேருந்து ரைஸ் ஆகிற மார்க்கெட் இங்கே போய் மீட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கரெக்டாக மீட் ஆகி வந்துச்சு. ஸோ அதே ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் மார்க்கெட் வந்து இப்போ நிற்குது. ஸோ இங்கே ரியாக்ட் ஆகுமா அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகுமா அப்படின்னா ஃபாலில் விட இந்த ஹையை போய் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ட்ராப் கொடுக்கும். அப்போ ஒரு பை செட்டப் அப்படிங்கிறது வந்து நமக்கு நியூசிலாந்து USDயில் இருக்குது. ஸோ கீழே இறங்கினால் கூட நீங்கள் பை எடுங்க. அது போய் இந்த டாப்பரர் தான் உங்களுக்கு டார்கெட்டாக வச்சு ரீச் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அதனால் பை செட்டப் தான் பெஸ்ட். USD CAD எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வீக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லோ. ஓகே, இந்த லோவில் இப்போ மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. பட் இதை வந்து மார்க்கெட் உடைக்கணும். ஓகேங்களா, அப்கமிங்கில் உடைக்கணும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் கொஞ்சம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கொஞ்சம் அந்த அப்சைட் கொஞ்சம் போயிட்டு இதை ப்ரீச் பண்ணுற வாய்ப்பு கம்மி. அப்படியே ஒரு வேளை ப்ரீச் பண்ணால் கூட உடைச்சா கூட இம்மிடியேட்டாக மார்க்கெட் ஃபால் வரும். அந்த ஃபாலில் மார்க்கெட் வந்து அந்த வீக் சப்போர்ட் லெவலுக்கு கீழே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த வீக் இல்லைனாலும் அப்கமிங் வீக்கில் USD CADல மார்க்கெட் வந்து கீழே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ CADக்கு இன்ஃப்ளேஷன் வந்து டியூஸ்டே இருக்கிறதுனால மார்க்கெட்டை வந்து அது புஷ் பண்ணி கீழே வரலாம், அவ்வளோதான். ஸோ செல் செட்டப் கிடைத்தால் எடுத்துக்குங்க, பை செட்டப் அவாய்ட் பண்ணிக்கோங்க. USD ஜப்பான் பொறுத்த வரைக்கும் வீக் எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் வந்து இந்த முக்கியமான சப்போர்ட் லெவலில் இருக்குது பாருங்கள், இதை பிரேக் பண்ணால் ஓகே இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் இதுதான். ஓகே, ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு போகிறதுக்கு மார்க்கெட் வந்து இங்கே கீழே வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே புஷ் பண்ணி நமக்கு ஒரு 150க்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தால் திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப சின்னதாக ஒரு மார்க்கெட் ஃபால் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேட்குள்ளே போச்சுனாவே மேலே பை எடுக்கும். டைரெக்டாக வி ஷார்ப் மாதிரி மார்க்கெட் வராது. அப்படியே இறங்கின உடனே ஃபாஸ்ட்டாக மேலே ஏறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. கொஞ்சம் மார்க்கெட் சைட்வே போட்டு தான் எடுக்கும். ஸோ இங்கே ஒரு சைட்வேஸ் வந்தால் மட்டும் நம்ம பை செட்டப்பை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து
நெக்ஸ்ட் வீக்ல வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸ் அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து சைட்வேஸ் போடுது அப்படின்னா, நம்ம அங்கருந்து பை ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ அது போடல அப்படின்னா, அது ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் USD செஃப். ஸோ USD செஃப் பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுச்சு. இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணிட்டு கன்சாலிடேட்டருக்கு கண்டிப்பா இந்த லோ பிரேக் பண்ணும். அதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ எனி செல் செட்டப் போங்க. ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் வந்து இங்க கன்சாலிடேட் பண்ணாலும் கொஞ்சம் மேல கொஞ்சம் ரைஸ் ஆனா கூட ஒரு பிரேக் ஆகும்போது, இந்த இடத்துல பிரைஸ் வந்து அப்படி மேல போனா கூட பிரேக் ஆகும்போது நீங்க செல் ட்ரை பண்ணலாம். ஃபால் ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது USD செஃப்ல கண்டிப்பா உண்டு. கோல்டு. ஸோ கோல்டு போகும்போது இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். கோல்ட் ட்ரேட் பண்றவங்க கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கங்க. கோல்டு வந்து இன்னும் டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சா? கிராஷ் இந்த மாரி வந்து நெறைய வந்து நியூஸஸ் யூடியூப்ஸ் அண்ட் வந்து டெலகிராம்ஸ்ல வராங்க. இன்ஸ்டாலலாம் வருது. அப்போ வந்து கோல்டு கிராஷ் ஆயிடுச்சா? கோல்டு திருப்பி வந்து மார்க்கெட்ல வந்து பெருசா மேல போகுமா? போகாதா? அப்படின்னு ஒரு பயங்கரமான டவுட்ஸ் வந்து எனக்கு நெறைய வாட்ஸ்அப் வந்து பண்ணிட்டே இருக்கிறீங்க. நம்ம வந்து லாங் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேட தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்போ ஒரு ஸ்விங் ட்ரேட நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்விங் அப் சைட்ல இருக்குமா? டவுன் சைட்ல இருக்குமா? அவ்வளோதான். நம்ம பார்க்க வேண்டியது அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோல வந்து லைவ்ல கூட நாங்க சொல்லியிருப்போம். லைவ் செக் பண்றவங்க பண்ணிக்கங்க. மார்க்கெட் வந்து இங்க வந்து மேலேயே உடைத்தால் கூட, நம்ம லைவ் பேசிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து இங்க தான் இருந்தது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து இங்கிருந்து ஃபால் ஆகணும். 850 லெவல்ஸ் வரைக்கும் நம்ம 900 மினிமம் பிரேக் பண்ணோம். 870லேருந்து 850 லெவல்ஸை நம்ம எதிர்பார்த்தோம். ஓகே. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை பிரேக் பண்ணுச்சு. உடனடியா மார்க்கெட் பயங்கரமான ஒரு ஃபால வந்து நமக்கு குடுத்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து நாங்க ஆல்ரெடி எலியாட் வேவ் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கோம். ஸோ இப்ப நம்ம வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வேவா இருந்துட்டு, இங்க வந்து செகண்ட் வேவ் நடந்துச்சுன்னா, நம்ம வந்து தேர்ட் வேவ்க்குள்ள போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல பை செட்டப் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறோம். ஸோ அந்த பைக்காக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இங்க வந்தோனே போயிடுச்சு. ஸோ இங்கருந்து மார்க்கெட் வந்து ஹெவியான பைல வருமா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வரணும். அதுக்கு ஒரு சின்ன ஃபால் குடுத்துட்டு மேல போலாம். அல்லது இந்த லோவையும் பிரீச் பண்ணாலும் பை எடுக்கணும். ஸோ இந்த ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது வந்து நாட் ரெக்கமெண்டட். ஓகே. இது உங்களுக்கு கிடைத்தால் சின்னதா டார்கெட் வச்சுக்கங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இந்த இடமோ அல்லது இந்த இடத்துலயோ நமக்கு பை செட்டப் கிடைத்தால், நம்ம ஒரு பெரிய லாங் டிரைவ் போலாம். இதோடைய டார்கெட் குறைந்தபட்சம் 5250க்கு மேல கிட்டத்தட்ட 300 வரைக்கும் நீங்க தாராளமா மார்க்கெட்ல ட்ரையல் பண்ணி மார்க்கெட்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ கோல்டுடைய அடுத்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கிறது இந்த செட்டப்குள்ள தான் மார்க்கெட்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு சின்ன டிராப் வரலாம் 1 அல்லது ஒரு கொஞ்சம் பெரிய டிராப் இத பிரீச் பண்ணா நல்லா இருக்குமா? தாராளமா நல்லா இருக்கும். ஓகே. அப்ப இந்த செல் எடுக்கணுமா? அப்படின்னா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்க போக ட்ரை பண்ணுங்க. செல்லுக்கு. பைக்குமே அப்படிதான். ஓகேங்களா? அது நல்ல பை செட்டப் கிடைச்சுச்சுன்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியால திருப்பி பை எடுக்கணும். இப்ப வந்து நம்ம வந்து 4400 வரைக்கும் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஆச்சு. ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4400 வரைக்கும் மார்க்கெட் ட்ராப் ஆச்சு. ட்ராப் ஆன மார்க்கெட் வந்து அத பிரேக் பண்ணா ஹெவியான செல்லா அப்படிங்கிறத விட, இப்ப நமக்கு ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த லோ. ஓகே. ஸோ ஒரு 4650 அப்படின்னு ரவுண்டா வச்சுக்குவோம். இந்த 650 பிரேக் ஆகாம எனி சப்போர்ட் மார்க்கெட்ல கிடைச்சுச்சுன்னா, யூ கேன் கோ ஃபார் பை. ஏன்னா, நம்ம பை செட்டப்ல தான் இன்னமும் இருக்கோம். அந்த ஒரு பெரிய டிராப்ப மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட்ல அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது நார்மலா வர்றது தான். என்னன்னா, அது வந்து இந்த இடத்துலலாம் ஓரளவு மார்க்கெட் நல்ல கரெக்ஷன் குடுத்துருக்கு. பிரைஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இறங்கும் போதெல்லாம் வந்து ஒரு கரெக்ஷன் சரியா குடுக்கல. பட் அந்த கரெக்ஷனுடைய லென்த் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து இன்னொரு பார்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து குரோ ஆகும்போது, இந்த கரெக்ஷன் ஃபேஸ் அப்படிங்கிறது பிகாஸ் பிரைஸ் வேல்யூ வந்து அதிகமாயிடுச்சு. இது வந்து 3500 லெவல்ஸ்ல மார்க்கெட்ல நடந்த கரெக்ஷன் பாயிண்ட். அப்புறம் இது 4400, 500 நடந்த கரெக்ஷன் பாயிண்ட். இங்கேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து
300ல 3500ல இருந்த மார்க்கெட் 1000 பாயிண்ட்ஸ் மேலே ஏறினால கரெக்ஷனுடைய லென்த் வந்து அதிகமாயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு 5500க்கு வரும்போது ஒரு கரெக்ஷன் பாத் அப்படிங்கிறது வருது. அப்ப இது எல்லாமே செல் அப்படிங்கிறது கிடையாது. இது கரெக்ஷன். அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? இங்க இருந்து க்ரோ ஆகும். இந்த க்ரோய தான் நம்ம பார்க்குறோம். ஸோ, ஒரு சின்ன டிராப்புக்கு அப்புறம் எனி பை செட்டப் இல்ல இங்க எனக்கு பை தான் இருக்குன்னா, தாராளமா நீங்க பை செட்டப்ப எதிர்பாருங்க. ஓகேங்களா? பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல் செட்டப் அப்படிங்கிறது வந்து சும்மா ஹிஸ்டாரிக்கலா வந்து டிராப் ஆயிருக்கான். அதனால வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் சில்வர்ல இருக்கிற டிராப் வந்து நீங்க கோல்ட்ல பெருசா எதிர்பார்க்க தேவையில்ல. இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நான் இந்த இடத்துல சொல்றேன். பெர்சன்டேஜ் வகையில. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டுக்கும் சில்வருக்கும் அந்த டிராப் ரேஷியோ நீங்க கால்குலேட் போட்டீங்க அப்படின்னா, இப்ப 29லிருந்து ஒரு 2 பிப்ரவரிக்குள்ள கோல்டுடைய டிராப் பார்த்தீங்கன்னா, 21% நியரஸ்ட் 21.35% மார்க்கெட் இறங்குதுன்னா, நமக்கு சில்வர்ல பார்த்தீங்கன்னா, 41.38% மார்க்கெட் இறங்குச்சு. கிட்டத்தட்ட அப்படியே ஒரு டபுள் மாரி மார்க்கெட் இறங்குச்சு. திருப்பி ரைஸ் ஆச்சு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 2 டேஸ் வந்து மார்க்கெட்ல ஒரு ரைஸ் இந்த இடத்துல மார்க்கெட் இப்படி ஒரு ரைஸ் குடுக்கும்போது, அது வந்து 2லேருந்து 4த்துக்குள்ள மார்க்கெட் வந்து ரைஸ் குடுக்குது. 2 பிப்ரவரிலேருந்து 4த்துக்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு ரைஸ் குடுக்கும்போது, அதோடைய பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது 15.6% மார்க்கெட் ஏறுச்சு அப்படின்னா, அது 30% கிட்டத்தட்ட 29.3 வரைக்கும் பெர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் வருது. அதாவது டபுள் தி சைஸ் வந்து சில்வர் ஃபால் ஆகும்போது, டபுள் தி சைஸ் கோல்டுக்கு நடக்குது. ஆம் ஏறும்போதும் பார்த்தீங்கன்னா, டபுள் தி சைஸ்ல மார்க்கெட் வந்து ஏறிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து வந்து நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபால்ல வந்து கோல்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ரைஸ்லயும் கம்மியா தான் இருக்கு. ஓகே, ஓகே. அதனால ஃபால் வந்தா கூட சில்வர் வந்து நல்லா கிராஷ் ஆனா கூட கோல்டு கிராஷ் ஆகாது. ஏன்னா நெறைய வந்து இந்த சில்வர் பேஸ் பண்ணிட்டு சில்வர் கிராஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கோல்டு தான். ஏன் அப்டின்னா, அது கேட்கிற பாயிண்ட் வந்து எனக்கு வந்து கோல்டு வந்து ஒரு ஆல் டைம் ஹைக் போச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அக்ரசிவ் மோட்ல இருந்தது கோல்டு. ஓகே. பிட்காயின். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது பிட்காயின். பிட்காயினுக்கு அப்புறம் கோல்டு. கோல்டுக்கு அப்புறம் சில்வர். சில்வருக்கு அப்புறம் காப்பர். அதே மாரி கிராஷ் வரும்போது சில்வருக்கு அப்புறம் அப்ப முன்னாடி இருந்த கோல்டு தானே கிராஷ் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கோல்டு வந்து உங்களுக்கு எப்படினாலும் கிராஷ் பண்ண விட மாட்டாங்க. 1. ஓகே. அதிகபட்ச கரெக்ஷன் மார்க்கெட்ல வந்தாலும் 3800 வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகபட்சமா மார்க்கெட் உடைய டிராப். இப்ப நம்ம வந்து எலியட் வேவ்ல கூட சொன்னோம். இது ஒரு வேள ஏ, பி, சி இதுலயே முடிஞ்சிருச்சு. 4த் வேவ் இதுலயே முடிஞ்சிருச்சு. ஒருவேள இத வந்து இத ஏ, பி, சி டவுன் குடுத்தா கூட அதிகபட்சமா உங்களுக்கு 3800க்கு கீழ கோல்டு இறங்காது. அப்ப மேல போனா எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த லைஃப் டைம் ஹைய பிரேக் பண்ணும். ஆனா, எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்ல பிரேக் ஆகுமா அப்படின்னா, வாய்ப்பு கம்மி. அப்கமிங் மந்த்ல வந்து அது நடக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு மே, ஜூன்ல வேணா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அந்த லைஃப் டைம் ஹைய போய் மார்க்கெட் பிரீச் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டீஸ் நெறைய இருக்கும். ஸோ, கோல்டு வந்து டிராப்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்பேரிட்டிவ்லி சில்வர கால்குலேட் பண்ணும்போது, கோல்டுடைய டிராப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால கோல்டையும், சில்வரையும் பேட்டர்ன்ஸ்க்கு வேணா நீங்க வந்து மேனேஜ் பண்ணி பார்க்கலாம். இங்க ஒரு சப்போர்ட் கிடைக்கும்போது, அங்க ஒரு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் 2யுமே நீங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா, இப்ப கோல்ட்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபால் வந்துச்சு மார்க்கெட்ல. இந்த ஃபால் வந்ததுக்கப்புறம் 21% ஃபால் வந்ததுக்கப்புறம், நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர்ல செகண்ட் டைமும் அந்த டிராப் அப்படிங்கிறது வந்துச்சு. பட் கோல்ட்ல வரல. ஸோ நான் ஒரு சில்வருடைய சார்ட்ட போயிட்டு காட்டுறேன் பாருங்க. மார்க்கெட்ல அந்த ஃபால் வந்ததுக்கு அப்புறமும், ஒன் மோர் ஃபால் அப்படிங்கிறது சில்வர்ல வந்துச்சு. பட் கோல்ட்ல அது வரல. அப்படின்னா, கோல்டு வந்து ஸ்டில் இன் அந்த பையிங் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால தான் நம்ம பை சைட்லயே ஃபோக்கஸ் பண்றோம். அந்த ஷார்ட் டெர்ம் கரெக்ஷன் மட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்க்கிற அந்த கரெக்ஷன் மார்க்கெட் கரெக்ட்டா குடுத்துச்சா அப்படின்னா, இந்த இடமும் குடுத்திருக்கு. இப்ப ஆல்மோஸ்ட் இந்த இடமும் குடுத்திருக்கு. ஸோ, இப்ப நெறைய பேருக்கு ஒரு சந்தேகமும் வரும். ஸோ, மார்க்கெட் வந்து இங்கருந்து இதுதான் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துட்டானே! அப்ப பிரைஸ் வந்து மேல போணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? இங்கருந்து ஒரு ஷார்ட் டெர்ம் ஃபால் வரதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி உண்டு. அதுக்கு தான் சொல்றோம். ஒருவேள கொஞ்சம் கீழ வந்துட்டு பை செட்டப். ஏன்னா, அக்ரசிவ் மோட்ல ஏதாவது ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் சிச்சுவேஷன்ல மார்க்கெட் பை ஆகலாம்.
இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம இந்த மார்க்கெட்ட சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து ஒன் மோர் டிராப் இத வந்து உடைக்க ட்ரை பண்ணுவான். 880 4880 உடைப்பான். ஆனா வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாரி பெரிய டிராப் அப்படிங்கிறது இருக்காது. இது நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவலா நமக்கு இருக்கும். ஸோ கீழ இறங்கி மார்க்கெட் பை எடுத்தால், இது வேணா நமக்கு மேல போகும். அப்ப இந்த பை அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தது கொஞ்சம் ஃபியூச்சர் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னம்னா, இத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸோ இங்கருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பிரைஸ் வந்து அரவுண்ட் திஸ் ஏரியா அப்படிங்கிறது ஒரு வந்துட்டு இப்படி மேல போகுது அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 2 கனெக்ஷன் பாயிண்ட் தான் நமக்கு அப்கமிங்ல மார்க்கெட்ல நிக்கும். அப்ப இது வந்து இங்கிருந்து மார்க்கெட் மேல ஏறுனா, அந்த 5300லிருந்து ஒரு 400க்குள்ள அல்லது 5300 மினிமமா அதான் டார்கெட்டா எதிர்பார்க்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு சேனலா தான் மார்க்கெட்ல நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து நம்ம தப்பா கூட இருக்கலாம். அதனால நம்ம அடுத்த மூவ்மென்ட்க்காக ஒரு எடுத்துக்கிறோம். அப்ப இங்க நடக்கிற பை இங்க போகும். திருப்பி மார்க்கெட் கீழ வர ட்ரை பண்ணும். ஸோ இந்த ரேஞ்சஸ்க்குள்ள தான் மார்க்கெட் வந்து அப்கமிங் ட்ரேட் நடக்கும். ஸோ இந்த மார்க்கெட் ஏறும்போது உடனடியா என்ன அடுத்த மெசேஜ் சொன்னா, இல்ல ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து லைஃப் டைம் ஹைய உடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து அவன் வந்து கிராஷ் ஆக போறான் அப்படின்னு அதையே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இது 2க்குமே இன்டர்மீடியேட்டா நீங்க ட்ரேட் பண்றது தான் உங்களுடைய சக்சஸ் ரேஷியோ வரும். அதாவது இப்ப வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுற மாரி தெரிஞ்சா செல் சைட் போய்க்கணும். மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுற மாரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம பை சைட் போய்க்கணும். அந்த ஃபியூச்சர் பிரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ லெவல்ஸா தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, கண்மூடித்தனமா பை தான் இருப்பான், செல் தான் இருப்பான்னு போகாதீங்க. அது இன்வெஸ்ட்மென்ட் பேசிஸ்ல போறது. ஓகே. நம்ம ஸ்விங்ஸ் பேசிஸ்ல பார்க்குறோம். ஸோ பிரைஸ் ஒன் மோர் டிராப் குடுத்தா, இந்த ஏரியால திருப்பி மார்க்கெட்ல நாம சப்போர்ட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன செல் செட்டப் கிடைக்குது அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஹையரா தான் இருக்கும். இங்க வரும்போது திருப்பி நீங்க பை எடுக்கலாம். இங்கேயே எனக்கு பை செட்டப் தான் ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்குன்னா, நீங்க போய்க்கங்க. ஸோ இந்த ஒன் மோர் ஃபால் குடுத்து சப்போர்ட் எடுக்கும்போது, இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் வந்து மாட்டிக்கும். ஓகேங்களா? அதனால இந்த 2 மந்த்ஸ் கம்மிங் 2 ஆர் 3 மந்த்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே கன்சாலிடேட் நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி உண்டு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இத பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேள பிரேக் ஆகாம டாப்பர்லயே மார்க்கெட் வந்து கீழயும் வரலாம். ஓகேங்களா? அது அடுத்த ஸ்டோரி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய பயங்கரமான ஒரு புல் ராலி அப்படிங்கிறது இருக்காது. பட் மார்க்கெட்ல இந்த சேனலுக்குள்ள மார்க்கெட் டிராவல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்க்கலாம். இறங்கினால் கோல்டு கம்மியா இருக்கும். ஏறினால் கோல்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில்வர் 2மே டபுள் தி சைடு கிடைக்கும். அதனால சில்வர் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. கோல்ட்ல நீங்க வந்து தாராளமா பண்ணலாம். டிராப் வந்தாலும் ரொம்ப பெரிய டிராப் இனிமே இதே மாரி ஒரு பெரிய டிராப் வரதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மியா தான் இருக்கும். பட் நம்ம கெஸ்ஸிங் தப்பாறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் வீக் சொன்னது தான். ஒன் மோர் ஃபால் மார்க்கெட் குடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல ரைஸ் ஆகும். ஸோ இப்ப நமக்கு வந்து சில்வர்ல பை அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா, இத பிரேக் அவுட் பண்ணும்போது எடுத்துக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் கீழ வரான். அவனும் அவனும் இந்த மல்டிபிள் சப்போர்ட் லெவலுக்கு ஒரு 72 லெவல்ஸ்க்கு மார்க்கெட் வரும்போது பை கிடைச்சுச்சுன்னா, தாராளமா இந்த பாட்டம பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து பை எடுக்கும். ஸோ அந்த பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, கண்டிப்பா வந்து ஒரு நல்ல டார்கெட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். அரவுண்ட் 104 வரைக்கும் ஆர் 110 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். 110 வரைக்கும் போறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். 100 கிராஸ் பண்ணும். 104க்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 110 வரைக்கும் மார்க்கெட் போக ப்ராபபிலிட்டிஸ் இருக்கும். அது டைரக்ட்டா போகாது. அதுவுமே கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி தான் போகும். ஓகே. ஸோ இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட்ட வந்து ஹோல்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்ல ரொம்ப பெரிய டார்கெட் அப்படிங்கிறது ட்ரையல் வேணா பண்ணுங்க. அந்த டார்கெட்டுக்காகவே ஒரு முறை நடந்த அதையே ரிப்பீட்டட் மோட்ல நடக்காது. ஏன்னா இந்த ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் தான் சில்வர் ஆகும். லைஃப் டைம் ஹைய திருப்பி 120 பிரேக் பண்ணுமா? அப்படி 120 லெவல்ஸ்க்கு மேல மார்க்கெட் போகுமா? அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ அந்த டாப்பர்ல வரும்பொழுது பார்க்கலாம். இங்கேருந்து போற ஃப்ளோவ பொறுத்து, அந்த டைம் கோல்டு குடுக்குற க்ளூவ வச்சு நம்ம சில்வர் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பிட்காயின்.
ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் சேம் மார்க்கெட் வீக்ல பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவல் வந்துட்டான் ஆல்மோஸ்ட். இன்னொரு முறை மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 பக்கமாக வந்துடும். ஸோ அதனால வந்து அது செகண்ட் சாய்ஸ் தான். பட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோடைய அந்த ரிதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா எப்படி போயிட்டு இருக்குன்னா ஒரு கரெக்ஷன் இந்த சேனலுக்குள்ள கரெக்டாகி வருது. அதனால இங்க ஒரு கரெக்ஷன் மாதிரி நடக்கும். அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் ரைஸ் தான் பிட்காயின்ல இருக்கும். ஓகே. ஸோ ஒரு இப்படி ஃபால் பண்ணா கூட டக்குன்னு இந்த மார்க்கெட் இங்கக்குள்ள கரெக்ஷன்ல தான் இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 75க்கு மேல மார்க்கெட் போகும்போது நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பிரேக் அவுட் ஆனா தான் பை. அப்படி இல்ல அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சேனல் பிரேக் ஆனா தான் நம்ம லாங் பை அப்படிங்கிறது போணும். அது வரைக்கும் ஷார்ட் பை, லாங் செல்ல நம்ம இருக்கிறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த கன்சாலிடேட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பை சைடு தான் நம்ம எடுத்துக்கணும். செல் சைடு அப்படிங்கிறத நம்ம ப்ராபபிளாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே தான் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டு ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ராப் ஆச்சு. இப்போ இதே ரேஞ்சஸ்க்குள்ளே மார்க்கெட் கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் வந்து புல் ரேலி பார்க்கலாம். கம்மிங் வீக் ஃபுல்லாவே இந்த 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 ரேஞ்சஸ்குள்ளேயே மார்க்கெட் இருந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா பிரைஸ் வந்து இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனுக்கு மார்க்கெட் வந்து ரெடி பண்றான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேலி போக ஆரம்பிக்கும். பட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க இந்த கன்சாலிடேஷன் இன்னொரு 1 ஆர் 2 வீக்ஸ் வந்து அ மெயின்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச மெயின்டெயின் பண்ணிருச்சு. இந்த மந்த் ஃபுல்லாவே இந்த ரேஞ்ச மெயின்டெயின் பண்ணிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஈரானுக்கும், யுஎஸ்க்கும் திருப்பி ஒரு ஏதாவது வரும். இல்ல யுஎஸ் ரிலேட்டட்ல ஆ இஸ்ரேல் போய் ஏதாவது ஈரான வந்து அட்டாக் பண்ணலாம். இந்த மாரி ஏதோ ஒரு சம்திங் கிரேஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஆயில் மேல இருக்கிற கிரேஸ்னால ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆயில தூக்கிடும். அதுக்கு நமக்கு இந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது, இந்த பாத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கும். ஸோ இப்போ உடனே நம்ம வந்து இத டிசைட் பண்ண முடியாது. இங்க நின்னால் தான். இல்ல அவன் கிளீனா வந்து இந்த ஜோன விட்டு கீழ போறான் அப்படின்னா, அரவுண்ட் வந்து ஒரு 61க்கு கீழயோ அல்லது 66க்கு மேலயோ அவன் வந்து பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, நீங்க இத அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல இதுக்குள்ள தான் இருக்கிறான். மார்க்கெட் இந்த வீக் ஃபுல்லா இதுல தான் இருக்கான். நெக்ஸ்ட் வீக் அப்கமிங் இந்த மந்த் ஃபுல்லாவே இதுக்குள்ளேயே ரேஞ்சஸ கிரியேட் பண்ணிட்டானா, நம்ப டாப்பர் பிரேக் ஆகும்போது லாங் டிரைவ்க்கு ரெடி ஆயிடணும். அவ்வளோதான். ஸோ குறைஞ்சது ஒரு ஷார்ட் பீரியட எதிர்பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டியில பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த டாரிஃப் உடைய பிரஷர் குடுத்தோனே மார்க்கெட் ஒரு கேப் ஆயி டாப்பருக்கு போச்சு. பட் நிக்க முடியல. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 3 டைம் மார்க்கெட் டச் பண்ணுது. இது வந்து எக்ஸ்பான்ஷன் மோடுக்கு மார்க்கெட் மாறுது அப்படின்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நிஃப்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து டிராப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரைஸ் நடந்தாலுமே உங்களுக்கு பெரும்பாலும் டிராப் அப்படிங்கிறது தான் இருக்க ப்ராபபிலிட்டீஸ் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ளோ குடுத்துருச்சு அப்படின்னா, நீங்க அந்த டிராப்ப கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இறங்கிட்டு கொஞ்சம் ஏறும். பட் செல் செட்டப் எண்ணி கிடைச்சாலும் நிஃப்டில செல் போக ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ.